ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி சொல்வேன். நம்புறவங்க புலம்பவே மாட்டாங்க. சொல்லுங்க பாத்துலாம். நம்புறவங்க புலம்பவே மாட்டாங்க, புலம்புறவங்க நம்பலன்னு அர்த்தம். நம்பவே மாட்டாங்க. நம்பவே மாட்டாங்கன்னு புலம்புறவங்க நம்பல, அவ்வளவுதான். நம்பாததுனாலதான் புலம்புறாங்க. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை, ஒரு பசி இல்ல ஒரு தாகம் அப்படிங்கிற ஒரு காலத்தை நியமித்து வச்சிருந்தார். அந்த காலம் மாறோன்ற நம்பிக்கை இல்லாததுனாலதான் இந்த காலத்தை மாற்றுகிறவர், காலங்களுக்கு அப்பாற்பட்ட என் தேவன் என் காலத்தை மாற்றுவார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போனதுனாலதான் தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். இன்றைக்கு நம்மளையும் அவங்களையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது எப்படிங்க ஆண்டவர் உங்களை கைவிடுவாரு? இஸ்ரவேல் ஜனத்தை பசியோடு கூட விட்டாரா? இல்லையே. இஸ்ரவேல் ஜனத்தை தாகத்தோடு கூட விட்டாரா? இல்லையே. ஆனா அவங்க நினைக்க மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, தாகத்தை தீர்க்கிறவர் கூடவே இருக்கிறார் என்பதை மறந்து போனார்கள். இன்றைக்கு உங்கள் காலத்தை மாற்றுகிறவர், கண்ணீரின் காலத்தை நகைப்புள்ள காலமாய் மாற்றுகிறவர் உங்க கூடவே இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, முறுமுறுக்க மாட்டீங்க. வசனம் சொல்லுது, அவர் உன் நினைவாகவே இருக்கிறார். ஆமென். அவர் உன் நினைவாகவே இருக்கிறார். வசனம் சொல்லுது, உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவார். நம்மளுக்கு தான் தெரியல. அவர் நினைவாகவே இருக்கிறார். உங்க பேர்ல எதையோ நினைச்சிருக்கு, அது நமக்கு தெரியாம இருக்குது. இந்த சூழ்நிலையில இப்போ உங்களை யாரையோ பலப்படுத்துறாரு. God is strengthening you. உங்களை பலப்படுத்துறாரு. என்ன தெரியுமா பலப்படுத்துறாரு? வெயிட் பண்ணலாம், நிதானிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நிதானிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நிதானிக்கலாம். யாரையோ நிதானிக்க சொல்றார். யாரையோ நிதானிக்க சொல்றார். அவர் நினைத்தது நடக்கும். அவர் நிர்ணயித்தது நிலை நிற்கும். அவர் உங்களை குறித்து நினைச்சது கண்டிப்பா நடக்கதான் செய்யும். அவர் நிர்ணயித்த இடத்துல நீங்க தான் போய் நிக்கணும். அவர் ஏற்கனவே நிர்ணயிச்சு வச்சுட்டார். இதுல நம்ம தான் போய் நிக்க போறோம். ஆனா இப்போ எனக்கு தேவைப்படுறது என்ன தெரியுமா? கொஞ்சம் நிதானம். சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நிதானம். கொஞ்சம் நிதானம். கொஞ்சம் நிதானம். இந்த நிதானம் இல்லாமல் போனதுனாலதான் அவர்கள் பல போராட்டங்களை சந்தித்து நம்ம பார்க்கிறோம் இல்ல. ஆண்டவர் எப்படிங்க நமக்கு தண்ணி கொடுக்காம விட்டுருவாரு? எப்படிங்க நம்மளை போஷிக்காம விடுவாரு? அது தண்ணி அண்ட் சாப்பாடு கூட பரவாயில்லைங்க. இந்த வனாந்திர வாழ்க்கையில அவங்க ட்ரெஸ் பழசாகலையாம், அவங்க செருப்பு பிஞ்சு போலையா. கேன் யூ இமேஜின் தி க்ளோரி ஆஃப் காட்? அவங்க கூட போன தெய்வம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் நிதானிச்சிருந்தாங்கன்னா, அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த காலத்துல இருந்துச்சுன்னா எவ்வளவு லட்சம் மிச்சமாகும் தெரியுமா? செருப்பே பழைசாகலைன்னா, ஆமா, ட்ரெஸ்ஸே பழைசாகலைன்னா எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்களேன். அதுவும் எனக்கெல்லாம் ரொம்ப பாக்கியங்க அப்படி இருந்துச்சுன்னா. ஆனா அந்த காலகட்டத்தில் நம்ம இப்ப இல்லை. அது ஒரு சீசன், இது வேற ஒரு சீசன். ஆமா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் கூட தானே வராரு. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீசன் மாறிக்கிட்டே இருந்தாலும் அந்த சீசனை குறிச்சு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிதானிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அவர் ஏன்னா அந்த சீசனை குறிச்சு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, நான் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு அறிவியாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. நடக்க போற ஒரு விஷயத்தை ஆபிரகாமுக்கு அறிவியாமல் இருப்பேனோ, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ.
அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கும் மறைக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த நிதானிக்கிற கிருபையை மட்டும் நம்ம இப்ப கேட்க போறோம். இப்படி சொன்ன உடனே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சாயந்தரம் கேட்டேன், ஏப்பா அவர் ஆபிரகாம், அவருக்கு சொல்லாம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் யார்? இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வந்துச்சான்னு எனக்கு தெரியாது. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு முன்பாக நின்றவன். 3.5 வருஷம் பஞ்சம் இருக்கும்னு சொன்னவர், கரெக்டா? ஆனா அவரே தான் என்ன சொல்றாரு, அவருக்கு தெரியும் இந்த 3.5 வருஷத்துல பஞ்சம் முடியும். எப்படிங்க தெரியும்? ஏன்னா அவர் ப்ராஃபெட். ஹீ இஸ் அ ப்ராஃபெட். நான்லாம் யார் ஆண்டவரே, எனக்கு போய் எப்படி ஆண்டவரே தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி எங்க ஐயா கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னு கேளுங்க. எலியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். தானியேல் 9:2 அதே தான் சொல்றாரு. காலங்கள் கரெக்டா அந்த 70 வருஷம் முடிஞ்சதை அவர் அறிந்து கொண்டார்ன்ட்டு வசனம் சொல்லுது. தானியேல் 9:2 காலத்தை அறிய வைக்கிறார், இதை நிதானிக்க வைக்கிறார். எப்படி தெரியுமா? அவங்கெல்லாம் ப்ராஃபெட், அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு சிநேகிதர்கள். நான் சொல்றேன், அவர்கள் மேல இருந்த அதே ஆவியானவர் தான் இப்போ மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சமான யாவர் மேலனா உங்க மேல ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். நல்ல கரங்களை தட்டி, என் மேல ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். மகிமை என் மேல, மகிமை சத்தமா சொல்லுங்களேன். மகிமை என் மேல, மகிமை மகிமை என் மேல, மகிமை. கர்த்தர் அதே ஆவியானவர் தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன அதே தெய்வம் தான் உங்களுக்கும் சொல்லுவார். அல்லேலூயா. அந்த பாட்டு பாடுங்க. மகிமை மகிமை தேவ மகிமை, மகிமை என் மேல், மகிமை மகிமை. நிதானிக்கிற மகிமை. கரங்களை உயர்த்தி மகிமை என் மேல், மகிமை என் மேல், மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே என் மேல், மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய், என் மேல் மகிமை இறங்கணுமே. எந்த மகிமை ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொல்ல வச்சதோ, எந்த மகிமை எலியாவாக்கிய அயன் ப்ராஃபெட்டுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினதோ, அதே மகிமை உங்களுக்கும் என் மேலேயும் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்க மாட்டேன், நீங்க நம்பணும்னு சொல்றேன் இன்னைக்கு. வசனம் சொல்லுது, நமக்கோ ஆவியானவர் அவைகளை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இந்த சீசனை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தணும். இந்த காலகட்டத்தை குறித்து உங்க கரங்களை அப்படியே உயர்த்தி, நீங்க பல போராட்டங்கள்ல கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இந்த சீசன் தொடர்ந்து இருக்க போறது இல்லை. ஆனா இந்த சீசன்ல நீங்க நிதானிக்கணுமா? இந்த சீசன்ல நீங்க என்ன செயல்படணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், நிதானிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நிதானிக்கணும். வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இந்த காலகட்டத்துல நான் என்ன செய்யணும் என்பதை நான் நிதானிக்கணும். கரங்களை உயர்த்தி, நான் நிதானிக்கிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையை நிதானிக்கிற கிருபை தாங்கப்பா. இந்த சூழ்நிலையில அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் கஷ்டப்படுறேன், ஆனா என் கூட நீங்க இருங்கப்பா. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தப்போ யோசேப்பு பதறல, யோசேப்பு நிதானித்தான். யோசேப்பு குழிக்குள்ள போடப்பட்டப்போ அவன் ஒன்னும் போராடல ஆண்டவருக்கு எதிரா, அவன் நிதானிக்கிறான். ஓ, யோசேப்பு நெருக்கப்பட்ட பொழுது அவன் நிதானிக்கிறான். ஒரு நாள் வந்தது. ஆமென். நிதானிக்கிற கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறார் கர்த்தர். ஆமென். தருவீராக. ஆமென். 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 யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம சும்மா அப்படியே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐ ஜஸ்ட் வாண்ட், அவருடைய வாழ்க்கையில சீசன்ஸை நாங்க பார்த்தோம். உங்களுக்கு தெரியுதா? காலங்கள். என்ன காலங்கள்னா, வீட்டில் செல்ல பிள்ளையா எப்பவும் கொஞ்சிக்கிட்டே இருந்த காலம் இருந்துச்சு. பல வர்ண அங்கி போட்டு எல்லாராலையும் பொறாமையா பார்க்கப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு. இந்த ரொம்ப செல்லம் கொஞ்சிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஓவரா பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா வீட்டில்? ஏன்னா ஓவர் செல்லங்கிறதுனால நிறைய உரிமை எடுத்துப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்குது ஒன்று கடைக்குட்டி, அதுக்கு மட்டும் நோ ரூல்ஸ்,
இது வரைக்கும் கேரன் சைரஸ் நாங்கள் வளர்க்கும் போது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இதை செய்யக்கூடாது அதை செய்யணுன்ட்டு அவ்வளோ ரூல்ஸ் போட்டோம். ஆனால் இது வந்ததுலேருந்து எங்களால் ரூல்ஸே போட முடியல. எங்கள் அப்பா ஃபோனை யார் தொட்டாலும் ஷாக் அடிக்குங்க. அது ஃபோனுக்கு தெரியும், தொடுறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அப்பா ஃபோனை தைரியமாக போய் எடுத்து என்ன வேணுமோ கவலையே படாமல் ஆர்டர் போட்டு வாங்குறவர் அவர் ஒருத்தர் தான். ஆமாம், அந்த அந்த செல்லம் எங்கே இருக்கோ உரிமை ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் ஓவராக எல்லாமே பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா கெத்தா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் இருப்பான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், 12 பிள்ளைங்க இருந்தாங்க. 12 பிள்ளைங்க இருந்தாங்களான்னு கூட தெரியல, பெஞ்சமின் பிறந்தாரான்னு எனக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ், 11 or 12. யோசேப்பு மாத்திரம் செல்லோன்னா அவர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கெத்து இருந்திருக்கும். கவனிச்சிங்களா? அப்போது கெத்தாக வாழ்ந்த ஒரு காலம் இருந்துச்சு. குழிக்குள்ள ஒன்றுமே இல்லாத காலமும் வந்துச்சு. குழிக்குள்ள ஹி வாஸ் அ நோபடி. செல்ல பிள்ளை இல்லை, நோபடி. ஒருவேளை வீட்டில் இருந்தான்னா கூட பிறந்த அண்ணன்களுக்கு அவன் தம்பியாக இருக்கிறான், தம்பிங்கிற உறவு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஹீ இஸ் அ நோபடி, யூஸ்லெஸ்ஸான பாட்டம்லெஸ் பிட்டில் போடப்பட்ட நோபடி. இன்றைக்கு ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாராலும் போற்றப்பட்ட ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க, யாருமே உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. யூ ஆர் அ நோபடி இன் யுவர் ஆஃபீஸ், யூ ஆர் அ நோபடி இன் யுவர் ஒர்க் பிளேஸ். ஆனால் ஒரு நாள் இருந்துச்சு, நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நாள் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஐ ஆம் அ நோபடினா இந்த காலமும் கடந்து போகும். அந்த காலத்தில் உங்களை ஆசீர்வதித்தவர் இந்த காலத்தையும், நீங்க இப்ப கஷ்டப்படுற ஒண்ணுமே இல்லாத இந்த கஷ்டப்படுற காலத்தையும் நிதானிக்க ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு உண்டு. குழியிலேயே இருந்துட மாட்டீங்க, குழியிலிருந்து வெளியில வர காலமும் வரும். அந்த சீசன் சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லயே மாறும், ஒரே வினாடிலேயே மாறும். நிறைய நான் பார்த்துருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். சீசன் சேஞ்ச் ஆகிறது ஒரே நாள்லயே மாறிடும். நேற்று வரைக்கும் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் அவன் இல்லை. காரணம் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, அவன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம், அவன் மேல இருக்கிற அபிஷேகம். ஏன்னா அவனுக்கு கர்த்தர் என்ன தெரியுமா கொடுத்திருந்தாரு? வெளிப்பாடு அவனுக்கு கொடுத்திருந்தாரு. என்ன கொடுத்திருந்தாரு? வெளிப்பாடு. இதுதான் நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வெளிப்பாடு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு தெரியுமா? நிதானிக்கிறதுக்கு வெளிப்பாடு. இந்த காலகட்டத்தை சீசன் இருந்துகிட்டே இருக்கிறது போல இந்த சீசனை எனக்கு வெளிப்படுத்துங்க. இதுல யோசேப்புக்கு வெளிப்பாடு இருந்துச்சு. ராஜாவுக்கு கர்த்தர் தரிசனத்தை காண்பித்தார், ராஜாவுக்கு தரிசனத்தை அறிவித்தார் என்று வசனம் இருக்கிறது. ஆனா ராஜாவுக்கு வெளிப்பாட கொடுக்கல. யாருக்கு தான் வெளிப்பாடு கொடுத்தாரு? யோசேப்புக்கு தான் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தாரு. அன்றைக்கு மாத்திரம் வெளிப்பாடு இல்ல. ஆமென். ஏன் நான் குழிக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிற வெளிப்பாடும் அவனுக்கு இருந்திருக்குது. எஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழிக்குள்ள இருந்தாங்க. எங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரே நாள்ல தூக்கி ஒட்டகம், எவ்வளோ குழிக்குள்ள போனானோ அடுத்த காலத்துல எங்க போறாரு? ஒசரமான ஒட்டகத்துல போறாரு. இப்போ போய் எங்க போய் சேர்றாரு? போத்திபாரின் வீட்டுக்குள்ள போய், இப்போது பிள்ளை இல்ல அடிமை. சொல்லுங்கல்ல, பிள்ளை இல்ல அடிமை. அடிமை பிள்ளையா இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. அதுவும் சாதா பிள்ளை இல்ல, செல்ல பிள்ளை. இன்றைக்கு அடிமையாய் மாறி போனா. அங்க போயிட்டு போத்திபார் கிட்ட போயிட்டு, நான் யார் தெரியுமா, எங்க அப்பாவுக்கு நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னாரா? He did not. ஏன் தெரியுமா சொல்லல? ஏன் தெரியுமா அடிமையாவே தன்னை ஒப்பு கொடுத்தாரு? ஏன் தெரியுமா போத்திபாரனுடைய அந்த குட், யூசுவலா ஒரு வேலை செய்யறவங்க குட் புக்ஸ்குள்ள இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? when you work for somebody, அந்த எஜமானுடைய குட் புக்ஸ்ல நீங்க இருப்பீங்க. ஏன்னா நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னா அவர் பார்வையில நீங்க உயர்ந்தவரா தான் தெரிவிங்க. வசனத்தின் படி அவருடைய மனைவியை தவிர எதையுமே போத்திபார் அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? அடிமையாய் இருக்க வேண்டிய காலத்துல அவன் அடிமையாய் இருக்க வேண்டும் என்று நிதானித்ததுனால. ஹல்லேலூயா. இன்னொன்னு, நான் அடிமையாவே இருந்துட மாட்டேன். என் தேவன், நான் ஆராதிக்கிறவர் ஏற்கனவே எனக்கு தரிசனத்துல சொல்லிட்டாரு, எல்லாரும் தான் எனக்கு அடிமைகளா இருப்பாங்க, என்னுடைய கதிர்கட்டு எப்பவும் ஓங்கிதான் இருக்கும் அப்படிங்கிற வெளிப்பாடு அவனுக்கு ஆல்ரெடி இருந்ததுனால எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலையும் நிதானிக்கிற மகிமையை தேவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். யோசேப்பு அவங்க அண்ணனுங்களை பார்த்து சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த போறேன். என்ன தெரியுமா சொன்னாரு? ஜீவரட்சணியை செய்வதற்காக என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
நீங்க தாண்டா என்னை குழியில போட்ட, நீ தாண்டா என்னை வித்த, நீ தாண்டா என் சட்டையை கிழிச்சேன்னு நானும் நீங்களும் சொல்ல வேண்டிய இடத்துல இப்போ எதுக்கு சொல்றாருன்னா, நீங்க யாரையோ திட்டுறதுக்கு பிளான் பண்ணுகிறீங்க, எதையோ சொல்லி புலம்ப பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்ல, காலம் மாறும். சொல்லுங்க, காலம் மாறும், சூழ்நிலை மாறும். என் மேல வச்சிருக்கிற தரிசனம் மாறாது, ஆனா அந்த தரிசனத்துக்கான என்னுடைய காலம் மாறும். என் மேல வச்சிருக்கிற திட்டம் மாறாது, அந்த திட்டத்துக்கான என்னுடைய காலம் மாறும். என் மேல வச்சிருக்கிற அழைப்பு மாறாது, அதற்கான காலம் எனக்கு மாறும். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், எனக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான். ஆவியானவர் எனக்கு நிதானிக்கிற கிருபையை எனக்கு கொடுக்கணும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவர் எனக்கு நிதானிக்கிற கிருபையை எனக்கு தரணும். இந்த நெருக்கத்தின் மத்தியில புலம்பவோ பதறவோ இல்லாம இருக்கணும்னா ஆவியானவருடைய பலன் தான் நிதானிக்கிற கிருபை எனக்கு கொடுக்கும். எப்போ நிதானிக்க ஆரம்பிக்கிறோமோ நீங்க நிர்வகிக்கிற திறமையையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். யோசேப்பு மட்டும்தான் என்ன செய்யணும்ன்ற அந்த விஷயத்தை ராஜாவுக்கு அறிவிக்கிறார். 20ல் 20% எடுத்து வைக்கணும், 5ல் ஒரு பங்கு எடுத்து வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியுன்றத ஒரே ஒரு விஷயத்தை யார் தான் சொன்னா தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் தீர்வை கொடுத்தான். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்கன்னா நீங்க தான் பிரச்சனைக்கு தீர்வே கொடுக்க போறீங்க. ஆமென். ஹalleluya. பிரச்சனையை பார்த்து பயந்து ஓட போறது இல்ல. இந்த நெருக்கத்தின் காலத்தை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். நான் சொல்றேன், உங்க கூட நாங்க நிக்கிறோம், எங்க கூட நீங்க நில்லுங்க. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து காலங்களை மாறும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை நிச்சயம் செய்ய தான் போறார். ஆமென். சொல்லுங்க, உங்க கூட நாங்க நிப்போம், என் கூட நீங்க நிப்பீங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட நிக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தபோது யோசேப்போடு கூட யாருங்க இருந்தாரு? கர்த்தர் இருந்தார். அப்பனா என்ன அர்த்தம்னா, சிறைச்சாலையில யோசேப்போடு கூட பக்கத்து சீட்ல ஆண்டவரும் கம்பி அணிந்தாரு. கரெக்ட், அப்படிதானே சொல்லணும். சிறைச்சாலையில யோசேப்பு கூட ஆண்டவர் என்ன பண்ணிருந்தாரு? யோசேப்பு கம்பி அணிந்தாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்படித்தான் சொல்லணும். உங்க கூட கர்த்தர் இருக்கிறவனை தனியா விடல. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு உறுதியை மட்டும் சொல்றார். You will be in trouble, but he is assuring you the presence. Yes. சீசன்ஸ் மாறலாம், ஆனா பிரசன்ஸ் உங்க கூடவே இருக்கும். ஆமா, சீசன்ஸ்ல நெருக்கப்படலாம், ஆனா தேவ பிரசன்னம் உங்க கூட இருக்கும். இந்த சீசன்ல அவமானப்படுத்தப்படலாம், ஆனா தேவ பிரசன்னம் உங்க கூட இருக்கும். சொல்லுங்க, இருக்கும். நான் என் கணவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். நாங்கள் ஈவினிங் அந்த டிஸ்கஷன் போகும்பொழுது எனக்குள்ள ஒரு இதுனா, நியூ டெஸ்டமெண்ட்ல ஆவியானவர் குறித்து நிறைய போடப்பட்டிருக்குப்பா, ஆனா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆவியானவர் அப்படின்னு ரொம்ப ஃபியூ, ஒரு சில இடத்துல தான். இந்த யோசேப்பின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவருக்கு அந்த நிதானம் எல்லாம் இருந்துச்சுல. ஆவியானவர் அவர் கூட இருந்தார்னு ஒரு வார்த்தை கூட போடலையப்பா அப்படின்னு சும்மா நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த வார்த்தையை தான் சொன்னார், கர்த்தர் யோசேப்போடு கூட எப்படிங்க இருந்திருப்பார்? கர்த்தர் ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. பாடுங்களேன். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆத்துமாவின் தயம் தன்னிலே வாஞ்சையுள்ள, ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியானவரா தான் கர்த்தர் யோசேப்பு கொடுக்க இருந்திருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இந்த கஷ்டமான அடிமையாய் வாழ்ந்திருந்த நாட்களில் அவன் நிதானித்தான். கரெக்டா? இந்த நிதானம் அடிமையாய் வாழற நாட்கள் மாத்திரம் பத்தாது, அதிகாரியாய் வாழ்ந்த காலத்திலயும் நிதானம் வேணும். நிறைய நேரத்துல என்ன ஆகுதுன்னா, கஷ்டப்படும் போது கூட நிதானிச்சிருவாங்க. ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட்டான்னா அப்பதான் அந்த மூஞ்சி கலரே தெரியும். அது கருப்பு கலர்ல ஒரிஜினல் கலர். இது வந்து என்னென்ன ஆட்டம் போடும் தெரியுமா? அப்போ many times people could not handle their power and success. ஒரு ஆளுடைய உண்மை முகம் தெரியணும்னா அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாருன்னு சொல்றாங்க. பவரை கொடுத்து பவர். ஆனா இவ்வளோ உயரத்துக்கு போயும்
அவன் அவங்க சகோதரனை பார்த்து சொல்றாரு, ஜீவ ரட்சணியை செய்வதற்காக கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதான் நிதானம். எவ்வளவு நிதானத்தோடு யோசேப்பு அந்த அதிகாரியா இருந்த அந்த காலம், சொல்லுங்க, அடிமையா இருந்த ஒரு காலம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகாரியாய் மாறுகிற காலம் வரும். காலம் வருகிறது. எத்தனை பேருக்கு ஐ டோன்ட் நோ. ஒருவேளை நீங்க ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டேட்டஸ்ல நீங்க இப்போ ஆபீஸ்ல இருந்திருக்கலாம். பட் your season is coming where you will be lifted, where you will be promoted to a higher position. இந்த இங்க இருக்கிற நிதானம் அங்கேயும் நம்மளுக்கு வேணும். ஹalleluya, ஆமென், ஹalleluya. அடிமையா இருக்கும் பொழுது இருக்கிற அதே நிதானம் அதிகாரியா இருக்கும் பொழுது நிதானம் வேணும். இந்த நிதானத்தை நமக்கு தருகிறவர் ஆவியானவர். அந்த நிதானம் நம்மள நிர்வகிக்க வைக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் பவரை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் கணவர்கிட்ட நான் பார்க்குற ஒரு பாசிட்டிவான விஷயம் இதுதான். என்னால் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாது, ஆனால் அதே விஷயத்த அவர் செஞ்சிருவார் ஈஸியா. பிகாஸ் he has the capacity of administration. நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா யாரும் செய்ய மாட்டாங்க, ஆனால் அதே அவர் சொன்னாருன்னா செய்வார். அதை நீ சொல்லாத, இதுதான் நான் சொல்லிக்கினே இருப்பேன். நீ சொல்லாத, நான் சொன்னா எல்லாருமே செய்வாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த அபிஷேகம் என் மேல இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப அக்கா என்ன சொன்னாங்க, நான் சொன்னா யாரும் அதை நீ சொல்லாதன்னு தான் நான் சொல்றேன். கரெக்ட் இருக்கிறத சொல்றேன். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியல. பட் ஆனா நான் யாரையா திட்டினேன்னா அது ரொம்ப பெருசா தப்பா எடுத்துக்கிறாங்க. இவர் முட்டாள்னு திட்டினா கூட யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டேன்றாங்க. கடுப்பா இருக்குமா ஆவாதா? அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், there is power in administration. He has a power. அந்த பவர் யார் கொடுக்கறதுன்னா ஆவியானவர் கொடுக்கிறார். எங்க ஐயா சொன்ன மாதிரி all of us have it. நம்ம தான் வந்து அதை நெகட்டிவா நம்ம ப்ரொக்ளைம் பண்ணி எனக்கு இல்லை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பட் I also have the same power. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த அதே அட்மினிஸ்ட்ரேட்டிங் பவர், தானியேலுக்கு கொடுத்த அதே அட்மினிஸ்ட்ரேட்டிங் பவரை கர்த்தர் உங்க மேலயும் என் மேலயும் அவர் எடுத்து வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க பெரிய ஆபீஸ்ல உங்க வீட்ல எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும். எஸ், நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம வீட்ல தோச்ச துணி எடுத்து காய போடுறதுக்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். காய போட்ட துணியை எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். அதை நம்மளால நல்லா கரெக்டா செய்ய முடியுதுனாலே you are a super administrator ன்னு அர்த்தம். See, there is power in this administration. ஆண்டவர் நம்ம கரங்களில செங்கோலை உடையவனாக தான் பார்க்கிறார். நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிற அவர். He always wants us to have the upper hand. எப்பவுமே நம்ம தலையை நிமிர்ந்து தான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் தலையை உயர்த்துபவர் அவரே. இன்றைக்கு ஆவியானவர்கிட்ட கேட்க வேண்டிய 2 விஷயம், நான் நிதானிக்கணும், நான் நிர்வகிக்கணும். If you manage your family, you hold it. If you mismanage, you lose it. If you mismanage your finance, you lose it. எதெல்லாம் நீ மிஸ்மேனேஜ் பண்றியோ எல்லாத்தையும் இழந்து போவ. எதெல்லாம் நீ நிர்வகிக்கிறியோ எல்லாத்தையும் நீ சேர்த்து கொள்வ. ஆமென். இன்னைக்கு நல்லா கவனிச்சுங்க, கர்த்தர் இன்னைக்கு ரொம்ப அழகா பேசி இருக்கிறார். உங்க அழைப்பு மாறவே மாறாது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் மாறவே மாறாது. உங்களை வச்சு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் மாறவே மாறாது. ஆனா லைஃப் ஒவ்வொரு காலகட்டத்தோடு கூட தான் வருது. இது பேக்கேஜ், நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. ஏன் இப்படி எனக்கு மட்டும், ஏன் இப்படி உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான். இந்த சீசனை யாரும் அவாய்ட் பண்ணவே முடியாது. எலியாவுக்கும் பஞ்சம் இருந்துச்சுன்னா எலியாவுக்கும் பஞ்சம் இருந்துச்சு. ஆமா, எலியாவுக்கும் பஞ்சம் இருந்துச்சு. வாதைகள் 10 இருந்ததுல முதல் சில வாதைகள் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் இருந்துச்சு. எல்லா வாதைகளையும் அவங்க இல்லாம இல்லை, ஒரு சில வாதைகள் அவங்களும் அனுமதிக்கப்பட்டார்கள். எஸ், you cannot avoid the season, but you can manage the season. You can overcome your season. உன் சீசன் இப்படியே இருக்க போறது இல்லை. இந்த சீசன் நிச்சயம் மாற. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். உன் அழுகையின் காலத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். உன்னுடைய யுத்தத்தின் காலத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். உன்னுடைய அலைச்சலின் காலத்துக்கும் ஒரு முடிவை கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு பேசின இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தோட கர்த்தர் கனெக்ட் பண்றார். இனி நீங்க அலைந்து திரிவது இல்லை, இனி நீங்க சிறுமைப்படுத்தப்படுவது இல்லை, இனி நீங்க பிடுங்கப்படுவது இல்லை. கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். ஆமென். அப்பனா கர்த்தர் உங்களுடைய சீசனை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, எப்படி நான் நிதானிக்கணும் இந்த காலகட்டத்தில்? பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, அவமானத்தை கண்டு கலங்காதீங்க,
நெருக்கங்களை பார்த்து போராடாதீங்க. நான் என்ன செய்யணும், எனக்கு நிதானிக்க கொடுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் நிதானிக்கணும், நான் நிதானிக்கணும், நான் நிர்வகிக்கணும், நான் நிதானிக்கணும், நான் நிர்வகிக்கணும். ரெண்டே விஷயம் தான், நிதானிக்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நல்லா கவனிச்சுங்க. லூக்கா 24வது அதிகாரத்துல கண்களை கர்த்தர் திறந்து காண்பிக்கிறார், இருதயத்தை திறந்து வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்க கண்களை கர்த்தர் திறப்பார், உங்க இருதயத்தை கர்த்தர் திறப்பார். இது திறக்கப்படும் பொழுது இந்த சீசனை குறித்து அதான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும். நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க